சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழகத்துல 7 இடங்கள்ல மண்டல மாநாடு நடத்த பாஜக திட்டமிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பூத் கமிட்டியை வலுப்படுத்தும் வகையில மாதம் ஒருமுறை தெருமுனை கூட்டங்கள் நடத்தவும் அந்த கட்சி முடிவு செய்திருக்கு. தமிழகத்துல அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை சந்திக்க பாஜக தயாராயிட்டு வருது. இதற்கு திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றணும் அப்படிங்கிற கொள்கை முடிவோட அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருக்கு. தமிழகத்துல பாஜகவோட அரசியல் அடித்தளத்தை பலப்படுத்தி சட்டசபை தேர்தலுக்கு தயாராகிட்டு வர நிலையில அந்த கட்சியோட பூத் கமிட்டியை வலுப்படுத்தும் நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா நடந்து வருது. அதன் ஒரு பகுதியா செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர்ல உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துல பாஜக பூத் கமிட்டியை வலுப்படுத்தும் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில நடைபெற்ற இந்த கூட்டத்துல தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான கட்சி நிர்வாகிகள் கலந்துகிட்டாங்க. இந்த கூட்டத்துல சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் நிலையில பாஜக சார்பில் அடுத்தடுத்து 7 மண்டல மாநாடுகள் நடத்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. முதல் மண்டல மாநாடு நெல்லையில அடுத்த மாசம் 17ஆம் தேதி, செப்டம்பர் 13ஆம் தேதி மதுரையிலையும், அக்டோபர் 26ஆம் தேதி கோவையிலையும், நவம்பர் 23ஆம் தேதி சேலத்திலையும், டிசம்பர் 21ஆம் தேதி தஞ்சையிலையும் மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி திருவண்ணாமலையிலையும், ஜனவரி 24ஆம் தேதி திருவள்ளூர்லையும் மண்டல மாநாடு நடத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு. மேலும் முதல் முறையா வாக்காளர்களை ஒருங்கிணைப்பது, பூத் அளவுல மாதம் ஒருமுறை தெருமுனை கூட்டங்கள் நடத்துறது, மத்திய அரசோட சாதனைகளை எளிய முறையில மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறது, சமூக ஊடகங்கள் மூலமா கட்சியோட செய்திகளை பரப்புறது, எதிர்கட்சிகளோட விமர்சனங்களுக்கு உரிய முறையில பதிலடி கொடுக்கறது போன்ற பணிகளை சிறப்பா செய்யணும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கு.